நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வேட்பாளராக முருகன்ஜி அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம். முருகன்ஜி அவர்கள் செயல்திறனை நீங்கள் அறிவீர்கள். மத்திய அமைச்சராக இருந்து இந்த 10 ஆண்டு கால மோடிஜியின் ஆட்சியில் அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பழுக்கு ஆட்சி என்று சொல்லும் போது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத, யாரும் குறை கூற முடியாத ஒரு சிறந்த ஆட்சி, பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் நாட்டை, நம் தேசத்தை உயர்த்துகின்ற ஒரு ஆட்சி மோடிஜி அவர்கள் ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகம் போற்றும் தலைவராக, உலகம் போற்றும் தலைவர் என்று சொல்லும் போது இன்று ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துகின்ற அளவிற்கு ஒரு தலைவர் அருகில் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஒருவரால் தான் முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இந்தி கூட்டணின்றது அங்க யார் தலைவர் யாருக்கும் தெரியாது. அங்க பாரத பிரதமர் வேட்பாளரே இங்க கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, கபடி விளையாண்டாலும் சரி, ஹாக்கி விளையாண்டாலும் சரி, பாஸ்கெட் பால் விளையாண்டாலும் சரி, எந்த ஒரு விளையாட்டை விளையாண்டாலும் சரி, இன்னொரு அணிக்கு ஒரு கேப்டன் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும். அந்த அணிக்கு யார் கேப்டன் தெரியல, யார் அந்த கூட்டணியில் ஆடுறான்னு கூட தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி இருக்கலாம் பிரிஞ்சு போய் தனியாகவே போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரத பிரதமரை நாளை நம் தேசத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக, நல்ல ஆட்சி இருக்க வேண்டும், நல்ல ஆட்சிக்கு நல்ல தலைவன் இருக்க வேண்டும். அந்த தலைவர் மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். 25 ஆண்டுகளில் இந்தியாவை ஒரு வல்லரசாக உருவாக்குவேன் என்று சிறப்பான திட்டத்தை வைத்திருப்பதை மோடிஜி அவர்கள் அறிவித்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் 50 ஆண்டுகள் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் 25 ஆண்டு என்னங்க 10 ஆண்டுல இந்த உலகத்தை மாற்றி காட்ட, தேசத்தை மாற்றி காட்டுறோம் சொல்றதுக்கு ஒரு திட்டமும் மட்டும் கிடையாது. 100 நாட்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 100 நாட்களிலே பல சீரிய திட்டத்தை தீட்டி செயல்படுத்துவேன் சொல்லியிருப்பது மோடிஜியின் ஆட்சி. மோடிஜியை பற்றி எந்த ஒரு குறை சொல்ல முடியாத எதிர்கட்சியில் இருப்பவர்கள், முக்கியமாக இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள், கீழ்த்தரமான அரசியலில், அநாகரிகமான சொற்களில், உதாரணத்தில் சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடிஜி அவர்களை 29 பைசான்னு கூப்பிடுவாராமா. இந்த 29 பைசா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ₹1 இங்கிருந்து வரியை நீங்க வசூல் செய்து கொடுத்தால் மத்திய அரசு உங்களுக்கு 29 பைசா கொடுக்குதுன்னு அவர் சொல்றார். அந்த 29 பைசா தான் என்னன்னு அவர் சொல்லணும் இல்லையா? மத்திய அரசுக்கு நீங்க வந்து 6,58,000 கோடி நீங்க அனுப்புனீங்கன்னா 1,58,145 கோடி அவர்கள் திரும்பி தருகிறார்கள். அந்த பணத்தை நீங்க என்ன பண்றீங்க? அது கணக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கிறது கிடையாது. யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. பணத்தை கொடுக்கும் போது அது எவ்வாறு நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்ற கணக்கை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அந்த கணக்கை அவங்க அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா கணக்கு காட்ட முடியாது. ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க, இல்லாட்டி பெயிலில் இருப்பாங்க. பெயிலு ஜெயிலுன்னு மாற்றி இருப்பாங்க. கணக்கு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 8 பைசா, 57 பைசா வந்து கேரளா வந்து கொடுக்குறாங்க. அந்த 57 பைசா கேரளான்றது வந்து 83,500 கோடி தான். அந்த கணக்கு பைசா கணக்கு கிடையாது. நீங்க வந்து SGST ஒன்று கலெக்ட் பண்றீங்க, சரக்கு சேவை வரி மாநில அரசு கலெக்ட் பண்ண நீங்களே தான் வச்சுக்கிறீங்க. சுங்க வரி, கஸ்டம் டியூட்டி மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கலெக்ட் பண்ற வரியை நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு கேட்கிறேன். அது கணக்கு என்னைக்காச்சும் கொடுத்துருக்காங்களா? கணக்கு கேட்டதான் கோச்சுவாங்களே. புரட்சி தலைவர் கணக்கு கேட்கும் போது கோச்சுக்கிட்டவங்க தானே இவங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். வேற எதுவும் சொல்றதுக்கு உங்களுக்கு இல்ல. அண்ணாமலைஜி அவர்கள், முருகன்ஜி அவர்கள் எப்படி செயல்பட்டு தமிழகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண தொண்டன், திராவிட முன்னேற்ற சாதாரண தொண்டன் மந்திரியாக முடியுமா? மந்திரியின் மகன் மந்திரி, மந்திரியின் மகளோட பேரன் மந்திரி, இப்படிதான் இருக்க முடியும். கலைஞர் புள்ள முதலமைச்சர், அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் கூட இன்பநிதி முதலமைச்சர், தொடர்ந்து முதலமைச்சர் தான். இங்க அப்படி கிடையாது. ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்து மக்கள் சேவை செய்து மோடிஜி அவர்கள் 3 முறை குஜராத்தின் மாநில முதலமைச்சர், 2 முறை பாரத தலைவர், உலகம் போற்றுகின்ற தலைவர். அமெரிக்க ஜனாதிபதி ஓடோடி வந்து கை கொடுக்குகிறார். இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. யாரோட செல்ஃபி எடுப்பீங்க? பிடிச்சவர்கள் எடுப்பீங்க. ஆக உலக அரங்கிலே இந்தியரின் பெருமையை உயர்த்தியிருப்பது மோடிஜி அவர்கள். 30 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்தியாக்காரனா மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மதிப்பு மரியாதை 100 மடங்கு கூடியிருக்கிறது. காரணம் யார்? 11வது இடத்தில் இருந்த நமது பொருளாதாரத்தை 5ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்துக்கு போயிடும் 20 வருஷத்துல. ஆக இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து தேசப்பற்றை நம் இளைஞருக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய சூழல் வந்து விட்டது. காந்தினா யாருன்னு கேட்கிற அளவு போயிட்டு இருக்கு நாடு. ஏன்னா அவங்களெல்லாம் மறைச்சிட்டு கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மாதிரி தான் இங்க சொல்லிக் கொடுக்குறாங்க.
எதை பாருங்க, இவங்க பண்ணாத திட்டத்தில் இவங்க படத்தை போட்டுக்குவாங்க. இலவச ரேஷன் யார் கொடுத்தா கேட்டா மாநில அரசு கொடுத்து நீங்க அனுப்பிங்க. கொடுத்தது யார் தெரியுமா உங்களுக்கு? 32 ரூபாய்க்கு நேரடி கொள்முதல், விவசாயிடம் நேரடி கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் அந்த விவசாயிடம் 32 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு மாநில அரசு கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அரசுக்கு அந்த 3 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி உங்களுக்கு இலவசம் கொடுக்கிறார். ஆனா கொடுத்தது யாரு? 32 ரூபாய்க்கு வாங்கி 29 ரூபாய் செலவழிச்ச மோடியின் ஆட்சி தான் அந்த இலவச அரிசி கொடுத்திருக்கு. அந்த விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுறாங்க. யாரும் நான் இடைத்தரகர்கிட்ட கொடுத்து 6000 ரூபாய் கொடுத்தா கழித்து 1000 ரூபாய் வந்து சேருமே, அந்த மாதிரி இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல போடுறாங்க நேரடியாக. கேஸ் கனெக்ஷன் யார் கொடுத்தது? எரிவாயு. வீட்டுல பைப்பு கனெக்ஷன் கொடுத்து குழாய் போட்டது யார்? எல்லாம் மோடிஜியின் ஆட்சியில் நடந்தது ஒன்றுதான். இத்தனைக்கு நீங்க பார்க்கணும். சுற்றறிக்கும் வெயில் இருக்கிறீர்கள். சிறப்பாக சில கருத்துக்களை மட்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 2,47,000 கோடிக்கு மேல திட்டங்களை தீட்டி இருப்பது மோடியின் ஆட்சி. பல கிராமத்தை போட 2.80 லட்சத்தை வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அந்த வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏழை மக்கள் சிந்திக்கிறாங்க, தொழில் வளர்ச்சி பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 2025 அதிகமான இளைஞர்களோட நாடு இந்தியான்னு கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? போதைக்கு அடிமையாகி, குடிக்கு அடிமையாகி. அந்த காலத்துல பார்த்தா பெருந்தெல்லாம் படி படி படினாங்க. இப்ப இவங்க குடி குடி குடின்றாங்க. அதான் நடக்குது இப்போ. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு சதி அல்ல, இங்க இருப்பவர்கள் செய்கின்ற சதி இளைஞர்களுக்கு என்று நான் சொல்வேன். அவங்க மனசை மழுங்கடித்து விட்டால் எப்படி முன்னேற முடியும்? ஆக தொழில் வளத்தை பெருக்குவதற்காகவும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் மோடியின் ஆட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இந்த புளியங்குடியில பவானிசாகர் சட்டமன்றத்தில் உட்பட்ட இந்த புளியங்குடியில் இருப்ப மக்கள் எல்லாம் சிந்தித்து செயல்படுங்க. இன்னைக்கு கரடு முரடான பாதையில் நாம் நடந்து வந்து விட்டோம். நாம பல பிரச்சனையை சந்திச்சு சோதனை வேதனையை கடந்து நம்ம வந்துட்டோம். நீங்க அடுத்த தலைமுறை சிந்தித்து பாருங்க. நம்ம பேரம் பேச்சியெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க சிந்திச்சு பார்க்கும்போது என்னையா பண்ணாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நாட சீரழிச்சு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. நமக்காக ஒரு சிறந்த பாதையை வகுத்துக்கிறார்கள். நாம் நடப்பது ஏதுவாக சிறந்த பாதையை வழிவகுத்திருக்கிறார்கள் சொல்லி அவங்க நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாதை வகுக்கணும். அப்ப அந்த இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். தேசப்பற்று முக்கியம், தேச ஒற்றுமை முக்கியம். நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க வலது தோள்பட்டையில தேசிய கொடியை பச்சை குத்துறேன். நான் தேசிய நீரோட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். தேசிய நீரோட்டத்தில் சேர்றதுக்குன்னா நாம் ஒன்று இந்தியாவோட பெருமை, நாம் இந்தியன்னு சொல்றது பெருமை கொள்ளணும். அப்புறம் நம்ம மண், தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மண், இது நம்ம ஊரு, நம்ம கிராமம், நம்ம மாநிலம், இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்தியனோட பெருமை வேண்டாம்தான் பொருளாதாரத்தில் நம் நாடு உயரும். அந்த நாடு உயர வேண்டும் என்று சொன்னால் பல சீரிய திட்டங்கள், லஞ்ச லாவணியம் இல்லாத ஊழலற்ற ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சிதான் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு இங்கு சுட்டரிக்கும் வெயிலிலும் என்னை வரவேற்ற நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி இங்கு எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து 400க்கு மேல் தேசத்தில் அனைத்து இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். இங்கு அதற்கு எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்து எதிர்த்து நிற்கின்ற 2G ஊழல்காரரை தோற்கடிக்க வேண்டும். தோற்கடித்து கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி மறந்துடாதீங்க. தேர்தல் நாள் 19 காலையிலே போயிருங்க. கணவருக்கெல்லாம் காபி டீ போட்டுருங்க, சீக்கிரமா போட்டு கொடுத்துருங்க. போட்டு முடிச்சு தேர்தலில் போயிட்டு முதல்ல ஓட்டு போட்டுருங்க. எல் முருகன் அவர்களை சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மந்திரியா இருந்துட்டு இருக்காங்க. அவர் உறுதிப்படுத்தி உங்களுக்கும் மத்திய ஆட்சிக்கும் ஒரு பாலம் இருக்க வேண்டும். நீங்க எடுத்து சொல்றதை போய் சொல்கின்ற அளவுக்கு அவர் இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய வலிமை பொறித்தவர், ஆற்றல் மிகுந்தவர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். சரத்குமார் வந்தாரு, வெயில்ல வந்தாரு, பார்த்தோம். சினிமால பார்த்த மாதிரி அப்படியே இருந்தாரு, சிரிச்சாரு, கண்ணத்தை குழி குளித்துச்சு. இதெல்லாம் முக்கியமில்லை. சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக தாமரை சின்னத்தில் வாக்களித்து எல் முருகன்ஜி அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.